வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு ஒரு புது வீடியோல உங்கள நான் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, இந்த சோர்ஸ் சர்வீஸ்ல HAC டெஸ்டிங் பண்ணுவாங்க. ஸோ, எல்லா மெட்டீரியலுக்கும் பண்ணுவாங்கன்னா இல்ல. ஃபோர்ஜிங்க்கு அந்த HAC டெஸ்ட் பண்ண தேவையில்ல. ஸோ, ஏன் பண்ண தேவையில்ல? அதத்தான் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ, இந்த HAC அப்டின்னா என்ன அப்டின்னு தெரிஞ்சுப்போம். ஹைட்ரஜன் இன்டியூஸ்ட் கிராக். ஓகேங்களா? ஸோ, இதுதான் HIC. ஸோ, ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஹைட்ரஜனால உங்களுக்கு கிராக் வரப்போகுது. ஸோ, அத நம்ம மெட்டீரியல் எப்படி வராம அது தன்னை தானே தற்காத்துக் கொள்ளுது. சரிங்களா? தன்னை தானே புரொடெக்ட் பண்ணிக்குது. அத எவாலுவேட் பண்றது தான் இந்த HIC டெஸ்டிங். சரிங்களா? இந்த HIC டெஸ்டிங் மோஸ்ட்லி பிளேட்டு, கிளாடர் மெட்டீரியலு, வெல்டட் ஜாயிண்ட்ஸு இதுல எல்லாம் அந்த HIC டெஸ்டிங் காமனா பண்றாங்க. ஏன் இந்த மாரி மெட்டீரியல்ல மட்டும் தான் பண்றாங்க? ஏன் ஃபோர்ஜிங்ல பண்ணல? அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ, இந்த பிளேட் நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரோலிங் ப்ராசஸ் மூலியமா உங்களுக்கு ஆ மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. ஸோ, உங்களுக்கு பிளேட்டுக்குள்ள உங்களுக்கு லேமினேஷனோ, இன்க்ளூஷனோ இந்த மாரி இருக்கும்போது H2 எக்ஸ்போஷர் H2S எக்ஸ்போஷர்ல அ அந்த மெட்டீரியல் யூஸ் ஆகும்போது, ஹைட்ரஜன் உள்ள டிஃப்யூஸ் ஆயி உங்களுக்கு அந்த இன்க்ளூஷனுக்குள்ள, லேமினேஷனுக்குள்ள அக்குமுலேட் ஆகும். ஸோ, அங்க போயிட்டு அது ட்ராப் ஆகும். அதுக்கப்புறம் அது கிராக்க புரொபகேட் பண்ணும். சரிங்களா? ஸோ, அது மூலியமா தான் இந்த ஹைட்ரஜன் இன்டியூஸ்ட் கிராக் உங்களுக்கு வருது. ஹைட்ரஜன் டிஃப்யூஷன் ஆனனால தான் இந்த இது வருது. ஸோ ஸோ HIC டெஸ்ட் எதுக்கு பண்றோம் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸா இருக்கு, இந்த கிராக் வராம தடுக்கிறதுக்கு எவ்வளோ ரெசிஸ்டிவா இருக்கு, அத நம்ம எவாலுவேட் பண்ணுவோம். ஸோ, அத நம்ம பார்க்குறது தான் இந்த HIC டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ, ஏன் ஃபோர்ஜிங்ல இந்த HIC டெஸ்ட் பண்ண தேவையில்ல, அவசியம் இல்ல அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். பிளேட் எந்த ரா மெட்டீரியல் மூலியமா பண்றோம் பார்த்தீங்கன்னா, இக்னட்டு, அதுக்கப்புறம் பில்லெட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லாப். ஸோ, ரோலிங் ப்ராசஸ் மூலியமா நம்ம பிளேட் பண்றோம். இப்போ அந்த ஸ்லாப்பு, அதே மாரி இக்னட் அந்த மாரி மெட்டீரியல்லாம் நம்ம உங்களுக்கு ஹீட் பண்ணி உங்களுக்கு நம்ம ஒரு இக்னட்டா, பில்லெட்டா உருவாக்க வச்சுப்போம். சரிங்களா? ஸோ, இது கூல் ஆகும்போது வெளியில சீக்கிரம் கூல் ஆகும். உள்ள லேட்டா கூல் ஆகும். ஸோ, இம்ப்யூரிட்டீஸ் எல்லாமே சென்டர்ல செட்டில் ஆகும். சென்டர்ல இருக்கும். ஸோ, அதான் சென்ட்ரலைன் செக்ரிகேஷன்ஸ் அப்படி சொல்லுவோம். ஸோ, ரோலிங் பண்ணும்போது அவங்களுக்கு நான் மெட்டாலிக் இன்க்ளூஷன், அதே மாரி இந்த சென்ட்ரலைன் செக்ரிகேஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ, அது எலாங்கேட் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் அது என்னன்னா லேமினேஷன உருவாக்கும். ஸோ, லேமினேஷன உருவாக்குதா? ஸோ, இந்த லேமினேஷன் இருக்கனால, அதுக்கப்புறம் எலாங்கேட்டட் இன்க்ளூஷன் உள்ள இருக்கனால, உங்களுக்கு ஹைட்ரஜன் உள்ள ட்ராப் ஆகும். ஸோ, அப்படி ட்ராப் ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு HIC கிராக் வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. அதிக பாசிபிலிட்டி இருக்கு. HIC ரிஸ்க் அதிகமா இருக்கு. ஸோ, அதனால தான் பிளேட்ல நம்ம இந்த HIC டெஸ்டிங் பண்றோம். பட் ஃபோர்ஜிங்ல நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா, ஃபோர்ஜிங் ஹேமரு, டிஃபார்மேஷன் மெத்தட். சரிங்களா? அவங்களுக்கு ஒரு இக்னட் ஆர் பில்லெட்ஸ் இது இது மூலியமா தான் நம்ம இந்த ஃபோர்ஜிங் ப்ராடக்ட் உருவாக்குறோம். ஹேமர் ஆர் பிரஷ். ஸோ, இப்படி பிரஷ் பண்ணும்போது, ஹேமர் பண்ணும்போது உங்களுக்கு உங்களுக்கு உள்ள உங்களுக்கு இந்த சென்ட்ரலைன் செக்ரிகேஷன் இத எலிமினேட் பண்ணிடலாம். இது பிரேக் ஆயிரும். அதே மாரி இன்டர்னல் டிஃபெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உள்ள உள்ள உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இன்க்ளூஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிரேக்கப் ஆயிரும். சரிங்களா? அதே மாரி உங்களுக்கு எந்த ஒரு இன்க்ளூஷன்ஸ் அது எதுவுமே இருக்காது. அப்படி இல்லாதம்போது உங்களுக்கு ஹைட்ரஜன் உள்ள ட்ராப் ஆகுறதுக்கு சான்சஸ் இல்ல.
ஸோ அதனால தான் வந்து இந்த ஃபோர்ஜிங் மெட்டீரியல் வந்து ஹெச்ஐசி டெஸ்ட் வந்து பண்ண தேவையில்லை. சரிங்களா? ஆனா பிளேட்ல வந்து பண்ணணும். ஏன்னா, இதில வந்து சென்ட்ரல் லைன் செக்ரிகேஷன்ஸ் இருக்கு. பிளேட்ல இன்க்ளூசன்ஸ் இருக்கு. ஸோ இதனால ஹெச்ஏசி கிராக் வந்து வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால தான் வந்து பிளேட்ல வந்து ஹெச்ஏசி டெஸ்ட் வந்து பண்றோம். ஃபோர்ஜிங்ல வந்து பண்றது இல்ல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிரெயினோட ஸ்ட்ரக்சர். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபோர்ஜிங் ஃபோர்ஜிங் மூலியமா நீங்க வந்து ஒரு ப்ரொவைட் பண்றீங்க. ஃபோர்ஜிங் ப்ராசஸ் மூலியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிரெயின் ஸ்ட்ரக்சர் வந்து சேமா இருக்கும். ஸோ சிமிலரா உங்களுக்கு கிரெயின் ஸ்ட்ரக்சர் எல்லா ஏரியாலயும் சிமிலரா இருக்கும். சரிங்களா? ஸோ இங்க வந்து அனிசோட்ரோபி அப்படி வந்து சொல்றோம். அனிசோட்ரோபி. ஸோ இது எப்படின்னா, உங்களுக்கு வந்து லெஸ் அனிசோட்ரோபி இருந்துச்சு அப்படின்னா ஒரு மெட்டீரியல்ல உங்களுக்கு ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே வந்து சேமா இருக்கும். எல்லா ஆக்சிஸ்லயும் சேமா இருக்கும். இதுவே வந்து ஹையர் அனிசோட்ரோபி அப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒவ்வொரு ஏரியால வேற வேற ப்ராப்பர்ட்டீஸ் வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான். பிளேட்ல வந்து நீங்க பார்க்கும்போது, உங்களுக்கு வந்து அனிசோட்ரோபி இது வந்து ஹையரா இருக்கும். சரிங்களா? பட் வந்து ஃபோர்ஜிங்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப லோவரா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாரி இருக்கும்போது டஃப்னஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கிராக் ப்ரோபகேஷன் உங்களுக்கு வந்து கம்மியாகும். ஸோ வராம இது வந்து தடுக்கும். ஏன்னா கிரெயின் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு வந்து ஒரே மாரி இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஹைட்ரஜன் கிராக் வந்து எப்போ வந்து ப்ராபகேட் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இன்க்ளூசனோ, லேமினேஷனோ உங்களுக்கு வந்து இருந்துச்சுன்னா வரும். பட் ஃபோர்ஜிங்ல வந்து அது இல்ல. ஸோ அதனால வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாண்டர்ட் NAS MR0175 இதில நீங்க பார்த்தீங்கன்னா, பார்ட் 2ல செக்ஷன் 8ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஹெச்ஏசி டெஸ்டிங் வந்து ஃபோர்ஜிங்க்கு வந்து பண்ண தேவையில்ல அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நீங்க சொல்லலாம். இப்போ வந்து ஒரு ஃப்ளான்ஜ் எடுத்துக்கங்களேன். அது வந்து ஃபோர்ஜிங் மூலியமா பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து பைப்போட வெல்ட் பண்றேன். ஸோ அப்போதைக்கு நம்ம வந்து ஹெச்ஏசி பண்ணலாமா அப்படின்னா, அப்போதைக்கு ஹெச்ஏசி பண்ண தேவையில்ல. என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வெல்டடுக்கு நீங்க வந்து எஸ்எஸ்சி சல்ஃபேட் ஸ்ட்ரெஸ் கிராக்கிங் வந்து அந்த டெஸ்ட் வந்து நீங்க பண்ணா போதும். சரிங்களா? ஹெச்ஏசியோட அது அது நம்ம பண்ணா போதும். ஓகேங்களா? சோர்ஸ் சர்வீஸ் ஓகேங்களா? சோர்ஸ் சர்வீஸுக்கு நம்ம வந்து ஃபோர்ஜிங்க்கு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த சல்ஃபைட் ஸ்ட்ரெஸ் கிராக்கிங் டெஸ்ட் வந்து நம்ம வந்து பண்ணணும். சரிங்களா? ஸோ சல்ஃபைட் ஸ்ட்ரெஸ் கிராக்கிங் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு எவாலுவேட் பண்ணுறது தான் வந்து எஸ்எஸ்சி டெஸ்ட். சரிங்களா? அது நம்ம வந்து ஃபோர்ஜிங் மெட்டீரியலுக்கு சோர்ஸ் சர்வீஸ்க்கு நம்ம வந்து பண்ணா மட்டும் போதும். ஓகேங்களா? புரிஞ்சா? இப்போ வந்து ஹெச்ஏசி டெஸ்ட்டு அதனால தான் வந்து ஃப்ளான்ஜஸ், ஃபோர்ஜ் ஃப்ளான்ஜஸ் இதிலெல்லாம் வந்து பண்ண தேவையில்லை. இட்ஸ் நாட் ரெக்வயர்ட். ஓகேங்களா? பட் பிளேட்டு இதிலெல்லாம் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஏன்னா அதில் லேமினேஷன், இன்க்ளூஷன்ஸ் அதெல்லாம் இருக்கும். புரிஞ்சா? இதுதான் வந்து ஹெச்ஏசி டெஸ்ட்டு ஏன் வந்து ஃபோர்ஜிங்கில் பண்ண தேவையில்லை அப்படின்னு உள்ள எக்ஸ்ப்ளனேஷன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பாய், டேக் கேர். சி யூ. பை.